சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா சொல்கிறேன். நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், இவர் கொஞ்சம் சீமான் நாலேஜ் அதிகம். தனிச்சே நின்னா தான் நல்லாயிருக்கும். தனிச்சு நின்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சீமான் வந்து தனியாக தான் நிற்பார். ஆமாம் ஆமாம், கூட்டணியில் தனியாக நிற்கிறது அவரோட ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா? இந்த சூழ்நிலைக்கு கூட்டணி நிற்கிறது தான் ஒரு விஜயும் சீமானும் கொள்கை ரீதியாக ஒத்து போனால் அவர் கூட்டணி வைக்கலாம். கொள்கை ரீதியாக ஒத்து போலங்கிறப்ப கூட்டணி இருந்து வேஸ்ட்டு தானே. இவர் விஜய் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய இது என்னென்னு தனிச்சு நின்னா தான் தெரியும். கூட்டணி நின்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் கூட்டணி மேலே பழி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் வந்து படத்தில் நடிக்கிறாப்புல, அரசியல் கம்மி தான், அதனால் அரசியல் பற்றி அவருக்கு தெரியாது. சீமான் கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாப்புல. சேர்ந்தாங்க அப்படின்னா கூட்டு ஓட்டு வந்து கண்டிப்பாக மெர்ஜ் ஆகி ஒரு நல்ல பர்சன்டேஜில் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இந்த கொள்கையெல்லாம் கடந்து சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சீமான் அவர்கள் தனிச்சு நிற்கட்டோம் அப்படின்றீங்க? தனிச்சே நிற்கட்டுமே. அவருக்குன்னு ஒரு இது வச்சிருக்காரு. இப்போ வரையும் தனிச்சா நின்றுட்டு இருக்காரு. யாரு கூட சமரசம் செய்யாமல் தனிச்சே நிற்கட்டும். சீமான் வந்து தமிழனுக்காண்டி போராடுதார். இவங்களை எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி வந்து, 2026 திமுக ஒரு பக்கம் ஒரு கூட்டணியோட வராங்க, அதிமுக ஒரு பக்கம் ஒரு கூட்டணியோட வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்களும் தனிச்சா கூட்டணியான்னு தெரியல, ஆனால் அவங்களுமே தனிச்சு நிற்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஒருவேளை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வச்சாங்கன்னா மக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா, இல்லை ரெண்டு பேரும் தனிச்சே நிற்கட்டும்னு சொல்கிறீங்களா? தனிச்சா தான் நிற்கட்டும் சொல்லுவேன். தனிச்சே தான். ஆமாம், எதனால்? தனிச்சனை தான் தெரியும் யார் கெப்பாசிட்டி இருக்காங்கன்னு. வெற்றி பெற முடியாதுல்ல. வெற்றி பெறணும் இல்லை, எல்லாரும் உடனே வந்துட முடியாதுல்ல. ஒரு படி ஏறினா தான் இன்னொரு படி ஏறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி தான் ரெண்டு பேரும் சேர வேணாம். கூட்டணி வச்சாங்கன்னா யாரும் ஓட்டே போட மாட்டாங்க. அடுத்தது டிஎம்கே கூட ஒரு கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே தான். டிஎம்கே கூட இல்லைன்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா சொல்கிறேன். நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், இவர் கொஞ்சம் சீமான் நாலேஜ் அதிகம். இவருக்கு அதை பற்றி கொஞ்சம் கம்மியாக இருப்பாப்புல. யாரு? விஜய் தான். சீமானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அப்போ அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, மக்களாண்டியும் சரி எல்லாரையும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதாக எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ விஜய் வந்து படத்தில் நடிக்கிறாப்புல, அரசியல் கம்மி தான், அதனால் அரசியல் பற்றி அவருக்கு தெரியாது. சீமான் கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாப்புல. அவர் சீமான் அவர்கள் நிறைய நாலேஜபிள் பர்சன் சொன்னீங்க, எதனால் அப்படி சொல்கிறீங்க? அரசியல் வச்சு தான், அவரோட ஸ்பீச் வச்சு தான். நீங்கள் என்கிட்ட கேட்குறதோ மக்கள்கிட்ட ஒன்றும் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு ஒரு மக்களாக அவர் ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே லைக் பண்ணி தான் பார்ப்பாங்க. லைக் பண்ணி தான். ஆமாம், என் ஓட்டு அவர் நான் கடந்த எனக்கு எப்போ ஓட்டு வந்து அப்போ தான் சீமானுக்கு தான் போட்டுக்கிறேன். நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணுறாங்களே. அப்படிதான் பண்ண தான் செய்வாங்க. யாரை தான் வளர விட்டாங்க? யாரையும் வளர விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ விஜய் கொண்டு தான் எடுத்து அது மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ சீமானை பேசுகிறாங்கன்னா அடுத்து விஜய் பேசுவாங்க. தனிச்சே நின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் சீமான் அவர்களும் சொல்லிட்டாரு, நாங்கள் கடைசி வரைக்கும் தனிச்சு தான் நிற்போம். 10% வாங்கினாலும் சரி, 5% வாங்கினாலும் சரி, ஓட்டே வாங்கினாலும் நான் தனிச்சு நிற்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட ஸ்டாண்ட் அதுதான். இவர் விஜய் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய இது என்னென்னு தனிச்சு நின்னா தான் தெரியும். கூட்டணி நின்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் கூட்டணி மேலே பழி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தனிச்சே நின்னா அவங்களுடைய இது என்னன்னு தெரிஞ்சால் தான், அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு அப்போ தான் தெரியும். இப்படி விஜய் சீமான் ரெண்டு பேருமே நம்ம ஒரு ஆப்போசிட்டாக ஒன்று எதிர்பார்க்குறோம், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கணுன்ட்டு. அது அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி சீமான் இருந்தார், இப்போ புதுசாக விஜய் வராருல. அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் பண்ணலாம், இல்லை தனித்தனியாக இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு பண்ணலாம். ஆனால் இந்த ரெண்டு பெரிய கட்சியும் விரும்பலை மக்கள். மக்கள் விரும்புகிறாங்களோ இல்லையா? நான் விரும்பலை. நீங்கள் விரும்பலை? உங்களுக்கே தெரியும், எல்லாம் எம்பியாக இருக்கிறவங்க எம்எல்ஏ இருக்கிறவங்களாம் 500 கோடி 1000 கோடி வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்குலாம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கேண்ணா, நம்மளாம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. நம்மளாம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கண்ணா, எதுவும் நடக்கிறதில்ல. எத்தனை தடவை ஆட்சி மாறினாலும் நமக்குலாம் எதுவும் நடக்கிறதில்ல. இல்லை ஒருவேளை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வச்சா மக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா, இல்லை ரெண்டு பேரும் தனிச்சே நிற்கட்டும்னு விட்டுருவீங்களா? என்னோட ஆதரவு வந்து தமிழனுக்கு தான் முதல் ஆதரவு. இன்றைக்கி வந்து இந்த தேசத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து யூபிக்காரன் எல்லா இடத்துலையும் வந்து வேலை பார்க்கான். என் தமிழனுக்கு எந்த இடத்துலையும் வேலை வாய்ப்பு இல்லை. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, என் தமிழனுக்கு முதல்ல ஒரு ரயில்வேலையோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வேலை கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை அதிகாரப்பூர்வமாக கேட்டுக்கொள்ள. ஸ்டாலின் வந்து இன்றைக்கி நல்லா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு தமிழ்நாட்டை. சீமான் வந்து தமிழனுக்காண்டி போராடுதார். இவங்களை எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி வந்து, என் தமிழனுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு ரயில்வேலையோ ரயில்வே துறையிலையோ இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒரு வேலை வாய்ப்பு வேணும். அதர் ஸ்டேட்டுக்காரன் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறான். அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கிறது. நான் தமிழனுங்கிற உணர்வோடு பேசுகிறேன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன். ஓகே, ரொம்ப நன்றி சார். இல்லை, ஒருவேளை விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி வச்சாங்கன்னா மக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா, இல்லை ரெண்டு பேரும் தனிச்சே நிற்கட்டம்பா அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
இதுக்கு சீமான் அவர் தனிச்சு நிற்கிறதான் பெட்டராக தோணுது. ஏன்னா அப்போ இருந்த அவர் கொள்கையில் இப்போ விஜயும் சீமானும் கொள்கை ரீதியாக ஒத்து போனால் அவர் கூட்டணி வைக்கலாம். கொள்கை ரீதியாக ஒத்து போலங்கிறப்ப கூட்டணி இருந்து வேஸ்ட்டு தானே. வேஸ்ட்டு தான். வேஸ்ட் தான். ரெண்டு பேருக்கும் கொள்கை ரீதியாக ஒத்து போகல. ஒத்து போனால் தான். இப்போ இந்த கொள்கையெல்லாம் கடந்து சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சீமான் அவர்கள் தனிச்சே நிற்கட்டம்பா அப்படின்றீங்களா? தனிச்சே நிற்கட்டுன்னு அவருக்குன்னு ஒரு இது வச்சிருக்காரு. இப்போ வரையும் தனிச்சா நின்றுட்டு இருக்காரு. யாரு கூட சமரசம் செய்யாமல் தனிச்சே நிற்கட்டும். தனிச்சே நிற்கட்டும். தனிச்சே அதான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அதான் ப்ளஸ். இல்லைண்ணே, கூட்டணி வச்சா ஒரு 10-15 சீட்டு ஜெயிக்கலாம். சீட்டுக்குன்னு எப்பயோ கூட்டணி வச்சிருக்கலாம்ண்ணே. எத்தனையோ எலெக்ஷனில் சீட்டுகளுக்குன்னு எப்பயோ கூட்டணி வச்சிருக்கலாம்ல. இப்போ வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒன்றில் கட்டமைப்பில் போயிட்டுருக்காரு. பார்ப்போம். அப்படியே போகட்டும். இன்னும் பிரபாகரன் வழியை பின்பற்றி அப்படியே போயிட்டுருக்காரு. பார்ப்போம். நன்றி நன்றி. ஓகே. விஜய் அவர்களுக்கும் சரி, இல்லை சீமான் அவர்களும் சரி, என்ன நடந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும்? தனியாக ரெண்டு பேருமே இது பண்ணாங்கன்னா இதாக இருக்கும். தனித்தனியாக நின்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு பேத்துக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். தனிச்சு தாங்க நிற்கணும். தனிச்சு தான். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. என்ன காரணம்? என்ன காரணம்னா ரெண்டு பேருக்கும் தான் ஒத்து வராது. அப்புறம் எப்படி தேர்ந்து நிற்பாங்க? ஏன்னா ஒத்து வர அவரோட கொள்கை வேற, இவரோட கொள்கை வேறங்க. யாருது வேற? சீமானோடது வேற, அவரும் விஜயோடதும் வேற. சீமான் வந்து தனியாக தான் நிற்பார். தனியாக தான். ஆமாம் ஆமாம் கூட்டணியில் இருக்க நிற்கிறது அவரோட ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா? அதாங்க ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு. ம். எதனால ப்ளஸ்ஸு? அவர் அப்பையிலேருந்து தனிச்சு தான் நிற்பேன்னு சொன்னார். அதே மாதிரி தனிச்சு நின்னா தான் நல்லது. தனிச்சு நின்னா தான். கூட்டணி போனால் ஒரு 10 இடம் ஜெயிக்கலாம், அந்த மாதிரிலாம் ஆகும்ல. ஆகும். இதே மாதிரி தான் விஜயகாந்த் தனியாகவே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி சிஎம் ஆகிருப்பார். சிஎம் ஆகாத காரணமே கூட்டணியில் இருந்தார். அதனால் என்னோட இது வந்து தனியாக நின்னா தான் நல்லது. தனியாக நின்னா தான். விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கணுமா, இல்லை அவர் தனியாக நிற்கணுமா? அது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் முடிவு பண்ணணும். சரி, நன்றி. சேர்ந்தாங்க அப்படின்னா ஓட்டு வந்து கண்டிப்பாக மெர்ஜ் ஆகி ஒரு நல்ல பர்சன்டேஜில் வர்றதுக்கு வாய்ப்பு ரெண்டு பேரும் சீமானவர்களும் விஜய் அவர்களும் விஜய் சேர்ந்துடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? மக்கள் இதை விரும்புகிறீங்களா? மக்கள் இப்போ சேர்ந்தாங்கன்னா ஒன்றும் பெரிய இது கிடையாது. சேர்ந்தாங்கன்னா நல்லது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நமக்கு ரெண்டு பேருடைய ஃபேன் பேஸும் இருக்காங்க. நாம் தமிழருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, விஜய்க்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ரசிகர்கள்னு அவர் சொல்லலையே, தம்பிகள் தொண்டர்கள் அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க. கரெக்டு. இப்போ அவங்களோட ஓட்டும் வரும் இல்லையா? ஸோ ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்படி சேரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த அவங்க நினைக்கிற அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். தனியாக நின்னாங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு பெரியறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய. அவர்கள் எனக்கும் தம்பிக்கும் ஆரம்பத்தில் சொன்னாங்க 2 பேரும் சேர்ந்து தான் நிற்பன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசினதுக்கப்புறம் தம்பிக்கு எனக்கும் நிறைய கொள்கை முரண்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதையும் தாண்டி அவர் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி? சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கணும்னா அவர் எப்பயோ பண்ணியிருக்கலாம். ஏடிஎம்கே கூட போயிருக்கலாம், டிஎம்கே கூட. அவரோட கொள்கை தனியாக நிற்கணும் அப்படின்னு தான். இப்போ புதுசாக வந்திருக்கிறவர் கூட தனியாக போனார் அப்படின்னா இவ்வளோ நாள் ஏன் போகல அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு தனியாக நிற்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. தனியாக நிற்கிறது அவர் ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனியாக நிற்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இதில் கொள்கையில் ப்ளஸ் மாதிரி தான் தெரிஞ்சாலும், உங்களுக்கு சீக்கிரம் அந்த அதிகாரத்துக்கு வரணும், அவங்களுடைய இது வந்து கூட்டணியில் தான் ஒரு ஆட்சி நம்மளுக்கு டஃப் கொடுக்க முடியும். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே டஃப்பாக இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டணியை சேர்ந்தால் தான் அந்த ஒரு டஃப் கொடுக்க முடியும். தனியாக நின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பெரியதாக செய்யும். ஆமாம், அவங்களுடைய இதை அவங்க சரி பண்ணிவிட்டு கூட்டணியில் வர்றது தான் கொஞ்சம் இந்த சூழ்நிலைக்கு. ஆமாம், இந்த சூழ்நிலைக்கு கூட்டணி நிற்கிறது தான் ஒரு பெனிஃபிட் இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ சைடு தான் நிற்கிறாங்க, மெயினுக்கு இன்னும் வரவே இல்லை. மெயின் பார்ட் வந்து அதிமுக தான். இவங்களை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும். ஓட்டு போட்ட இடத்துல உதவி செய்யணும். அதிமுக திரும்பி போட்டு நான் ஓட்டு போட வேணும்னு சொல்லல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். கோட்டருக்கு கட்டிங் பாட்டுகள் ஏமாறக்கூடாது மக்கள். அது வீணடிக்க ஒரு ஓட்டை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தொகுதிக்கு இந்த எம்பி என்ன பண்ணி, எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி இந்த டி-நகரில் இந்த வீதியில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சலுகை இருக்குது, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, சமூக இதில் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சரி சாதனையை பார்த்து அதுக்கு இருந்தாலும் ஓட்டு போட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும். சிந்தித்து ஒதுக்கணும். நான் வந்து யாரையும் நான் எந்த கட்சியும் குறை சொல்லலை. அவங்க பாதி செஞ்சு, திமுகவும் பாதி செஞ்சுருப்பாங்க, அதிமுகவும் பாதி செஞ்சுருப்பாங்க. அவங்க அரசியல் இருக்கும்போது ஃபுல் 100% யாராலும் செய்ய முடியாது. அதான் புதுசாக ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்து பார்ப்போன்னு தான் என்ன. அது அந்த புதுசான்றது தனிச்சு நிற்கிறவங்களுக்கா, கூட்டணியோட தனிச்சு நின்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா அவங்கள ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஆளுமை வந்து பயங்கரமான ஆளுமை.
திமுகவும் அதிமுகவும் ஒரு 2 ஆளுமை இருக்கும்போது புதுசாக ஒரு ஆளுமை எதுக்குன்னா ஒரு எல்லா கையும் ஒன்றா இணைஞ்சால் தான் ஜெயிக்க அந்த முடியும். கை யார் யார்? இது நான் சொன்ன அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. இதுமாதிரி அன்புமணிக்கு தான் வாய்ப்பு கொடுக்கலாம். அன்புமணி, சீமானு, இவங்க சேர்ந்தாலும் சீமானு, விஜய் இது சேர்ந்தால் ஒரு அமைப்பு ஆகிடுது. திருமாவளவன் ஓகே பண்ணலாம், பண்ணிக்கலாம். அவன் எங்கே இருக்காரோ அங்கே நாள் இருக்கலாம், இங்கே நாள் இருக்கலாம். அதிமுக 4 பேர் சேர்ந்தா நல்ல கூட்டணி சரி சேர்ந்த அமையும். ஆ. ஆப்போசிட் ஓட்டு கலையும் பிரியும். வாய்ப்புக்கு அது வழிவகுக்குமா? வெற்றி வாய்ப்புக்கு 100% வழி வகுக்கும். ஏன்னா புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒன்று சேரட்டுமே. சேர்ந்தால் ஒரு கருத்து கணிப்பு தான். அது சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம். ஓகே ஆகிட்டா நல்லது தானே. ஓகே நன்றி நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள்.